வெரி குட் மார்னிங் டு ஆல். அந்த யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் 2 பார்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக முடிச்சு. சரிங்களா? அந்த பார்ட் 3 அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. செப்பரேஷன் டெக்னிக் இருக்குது, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அனாலிசிஸ், அல்லது டைட்ரேஷன், கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன், பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன், அந்த மாதிரி இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக வருது. சரிங்களா? இது இல்லாமல் நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஜிஏ டிடிஏல இருக்குது, பிஜிடிஆர்டி. பட் யூஜிடிஆர்டிக்கு அந்த சிலபஸ் இருக்குது. சரிங்களா? நமக்கு யூஜிடிஆர்டிக்கு அந்த பிஜிடிஆர்டி சிலபஸ் வந்து பாதி இல்லை. சரிங்களா? அந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அது இருக்குது. ஆனால் தெர்மோடைனமிக்ஸில் வரக்கூடிய சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங் என்ன, அது மட்டும் தான் பின்னாடி வரக்கூடிய நிறைய பார்ட் வந்து யூஜிடிஆர்டிலே இல்லை. ஸோ இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு 11th and 12th இல்லைன்னா பிஎஸ்சி லெவலில் ப்ராக்டிக்கல் என்னென்ன செஞ்சோமோ அதான் இல்லை மெத்தட். சரி, ஜென்ரலாக அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது study of chemical analysis. Study of chemical analysis. Study of chemical analysis அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பியூரட் அண்ட் ட்ரிப்பட் சொல்றோம் இல்லையா? பியூரட் எடுத்துக்கிற ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஒரு ஆசிடோ ஒரு பேஸோ, சரிங்களா? ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஆசிடோ பேஸோ எடுத்து டைட்ரேட் பண்ணுறது, அதான் கெமிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்டடி ஆஃப் த கெமிக்கல் அனாலிசிஸ் இட் இஸ் கால்ட் த அனாலிட்டிக்கல். அப்படின்னா பியூரட்ல என்ன எடுத்துக்கிறோம், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு டைட்ரேட். இதுக்கு பேர் நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துனா அதுக்கு என்ன பேர், டைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரிப்பட்டில் இருக்கிறது டைட்ரண்ட்னு சொல்லக்கூடிய அனாலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது பேர் டைட்ரேட், அதுக்கு பேர் டைட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி நம்ம அப்சார்ப்ஷன் கெமிஸ்ட்ரி சொல்கிறோமா இல்லையா, அப்சார்பேட் அண்ட் அப்சார்பென்ட்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இது டைட்ரேட், அது டைட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பியூரிட்டில் என்ன இருக்குது, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குது, அதை வச்சு. அப்போ ஜென்ரலாக ஸ்டடி ஆஃப் த கெமிக்கல் அனாலிசிஸ் இட் இஸ் கால்ட் ரெண்டு பேருக்கு என்ன டைட்ரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஜென்ரலாக ஆர் மேஜர் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். செகண்ட் ஒன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். செகண்ட் ஒன் qualitative analysis. Qualitative and qualitative analysis and quantitative analysis. எல்லாமே கண்டுபிடிக்கிறது, என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிக்கிறது இல்லையா? குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது அமௌண்ட், குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது அமௌண்ட், அது இன்னொரு பேர் கூட இருக்கு, ஆர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஜென்ரலாக இருக்கிற டெஃபினேஷன் பார்க்கும்போது அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டேட் விச் கிவன் த மிக்சர். ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிக்சரில் ஒரு மெட்டல் அயானோ ஒரு சப்ஸ்டேட்டோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேட்டையானோ ஒரு ஆனியானோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அல்லது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேர் என்னது, குவான்டிடேட்டிவ். சரி, ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். குவான்டிடேட்டிவ் வேறு, குவாலிட்டேட்டிவ் வேறு. நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது பெரும்பாலும் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டேட், டெஃபினிஷன் புரியுதான்னு பாருங்க, யாருக்காவது புரியுதுன்னா தெரிஞ்சுக்கிறது. அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டேட், அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டேட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்டேட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்டேட் to given mixture, to given a mixture. இப்போ நமக்கு ஒரு மிக்சர் கொடுக்குறாங்க, சரிங்க, ஏதாவது ஒரு மிக்சர், அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இப்போ ஒரு மெட்டல் அயான்ஸ் இருக்குது, அந்த மெட்டல் அயான்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இல்லை கால்சியம் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, சோடியம், ஏதாவது ஒரு மெட்டல் அயான். இப்போ 4-5 மெட்டல் அயானை கலந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த மெட்டல் அயான்ஸில் சோடியம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, மெக்னீசியம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, கால்சியம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இல்லை கான்சன்ட்ரேஷன், அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன், அதான் நம்ம என்ன சொல்கிறோம், quantitative analysis. அதுக்கு பேர் என்னது, இப்போ டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா என்னது டெஃபினிஷன், amount of the substance or substance
which given mixture நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிக்சர்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றது அது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன குவான்டிடேட்டிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். நம்ம சிலபஸ்ல இருக்கா காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் என்னது? जनरल காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் அயான். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் அயான் அப்படிங்கிறது இப்போ Fe2+, கால்சியம் 2+, சோடியம் 2+, ஏதாவது ஒரு மெட்டல் அயான்ஸ் இருக்கு Na+, ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அதனுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்கு, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு, அதில் எவ்வளோ மிக்சர் கொடுத்தாலும் சரி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட அதில் சோடியத்தினுடைய அமௌண்ட் அல்ல சோடியத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இல்லை கால்சியத்தினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடியது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னதான் ஜெனரலாக சொல்லும்போது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். அதுக்கு வால்யூமெட்ரிக் அதை நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம் சரிங்களா. அது அடுத்த கேட்டகரி. சரி அடுத்தது இருக்கு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ்னா அது நம்ம சொல்லும்போது நம்ம ஒரு ராட்டிக் மீனிங் தான் சொல்லணும். குவாலிட்டேட்டிவ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இப்போ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ், 1 கோடி இந்த கூட ட்ரெஸ் சரிங்களா. அதுக்கு நம்ம குவாலிட்டி நாங்கள் சொல்லும்போது குவாலிட்டி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த மெட்டல் அயான். ஒரு அயான் ப்ரெசன்ட் இப்போ நமக்கு ஒரு இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டெஸ்ட் பார்த்துருக்கீங்களா. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஃப்ளேம் டெஸ்ட். நம்ம டோல்ஸில் எடுத்துன்னு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு ஸ்பேட்சில் எடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய சால்ட் என்ன பண்ண முதல்ல ஃப்ளேம் டெஸ்ட் பண்ணணும். கால்சியம் வந்து செங்கல் சோப்பில் கிடைக்கும் படிக்கிற மாதிரி. இது இதாக இருந்தால் நம்ம காப்பராக இருந்தால் ப்ளூ. இப்போ நம்ம கேஸை நம்ம சொல்கிறோம். கேஸை வந்து நார்மலாக என்ன கலர் எரியணும்? ப்ளூ கலர் எரியும் கரெக்டாக. சப்போஸ் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு அதை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன கலர் இருக்குது அந்த ஃப்ளேம் டெஸ்ட் என்னது? குவாலிட்டேட்டிவ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்கக்கூடிய சாம்பிளில் அது என்ன அயான்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த அயான்ஸுடைய கலரை வச்சு முதல்ல இந்த அயான்ஸை இருக்குமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்டிங் போகும். அது சாலிபிள் பண்ணும். அது கரையுதா கரையுது இல்லையா, கரையக்கூடிய கேட்டகரியில் இருந்தது, கரையாத சால்ஸில் சாலிபிள் ஆர் இன்சாலிபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? டெஸ்ட் கொடுக்குறோம். சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட், அம்மோனியம் டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட்டில் நிறைய டெஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஜெனரலாக ஃப்ளேம் டெஸ்ட் எதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஃப்ளேம் டெஸ்ட். அப்போ இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த மெட்டல் அயான் இன் ஏ கிவன் மிக்சர். ஒரு கொடுத்துருக்கக்கூடிய மிக்சரில் ஒரு அயான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கா அல்லது ஆப்ஷன்டாக இருக்குது, இல்லை ப்ரெசென்ட் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ 2 அயான்ஸ் இருக்குது. ஒரு டெஸ்ட்டு ஒரு அயான்ஸ் இருக்கும், இன்னொரு டெஸ்ட்டு ஒரு அயான்ஸ் இருக்காது. ஒவ்வொரு அயான்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் இருக்குது. அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் metal ion or given substance or general metal ion in a given mixture. It is called the qualitative analysis. The best example is the flame test. Best example is the qualitative or quantitative. சொல்ல புரியுதுங்களா? இப்போ நம்ம flame test பற்றி நம்ம ஸ்டடி பண்ணவே தேவை இல்லையா? இதை ஸ்டடி பண்ணணுமா? உங்களுக்கு எந்த மிக்சர் கொடுத்தாலும் என்ன பண்ணுற? எடுத்து ஸ்பேச்சுலர் எடுத்து ஹீட் பண்ணுறேன். என்ன கலர் கிடைக்காது. ஒவ்வொரு டைம் என்ன பண்ண தேவை? கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். மெத்தட்ஸ் தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம எதை மட்டும் தான் ஸ்டடி பண்ணுறோம்? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸ் ஸ்டடி. அப்போ அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய செப்பரேஷன் டெக்னிக் என்ன, அதில் இருக்கக்கூடிய கிராவிமெட்ரிக் டெக்னிக், அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கில் என்னென்ன எல்லா டெக்னிக்கும் எழுதுகிற பர்சண்டாக இருக்குது. நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கு என்னென்ன டெக்னிக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய டெக்னிக் இருக்குது சரிங்களா. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் நிறைய டெக்னிக் இருக்குது. எல்லா டெக்னிக்கும் நம்ம படிக்க தேவை. ஏன்னா நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டெக்னிக்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ஸ்டடி பண்ணோம். அப்போ முதல்ல அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் த கெமிக்கல் அனாலிசிஸ். அப்போ அதில் ஜென்ரலாக அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஒன்று குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், ஒன்று குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் எல்ஐ அப்படின்னு சொன்னால் த அயான்ஸ் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய மிக்சரில் ஒரு அயான்ஸோ ஒரு சப்ஸ்டேட்ஸோ ஒரு கேட்டகரியோ ஏதாவது ஒரு காம்பஸோ கொடுத்துருக்கக்கூடிய என்ன பண்ணலாம்? அது ப்ரெசன்ஸாக இருக்குது ஆப்ஷன்ஸாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது கொடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டியூட். நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கும் போது 2 கிராம் நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி ஒரு சால்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சால்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்பேச்சுலர் எடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம்.
சரிங்களா. சில பேர் பியூர் ஒயிட்டாக கிடைக்கும், அவனை ப்ராக்டிக்கல் கரெக்டாக பண்ணாங்க. ஒரு சில பேருக்கு லைட்டாக என்னது கொஞ்சம் கலர் மங்கலாக கிடைக்கும், அவங்க சரியாக பியூரிஃபிகேஷன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, அவனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ. சில பேர் நிறைய கிடைக்கும் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஒரே ஒரு 1 மில்லிகிராம் தான் கிடைக்கும், சில பேர் 5 மில்லிகிராம் தான் கிடைக்கும். சரிங்களா. அவங்க செய்யக்கூடிய டெஸ்ட்டை போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ட்ராப்ஸ் இருக்கும். சில பேர் எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்க, 5 ml ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை பொறுத்து நமக்கு என்ன இருக்கும், நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்டாக கிடைக்கும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிக்சரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அப்போ மேஜர் கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. இதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம்.